மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க, தம்பதி சகீதமாக போங்க. இவ்வளோ நாள் நான் பேசலையேம்மா, 1 வருஷமாக நாங்கள் பேசலையே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? விட்டு கொடுத்து போகிறதுல தான் வாழ்க்கை இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும். போய் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இரவு அங்கே பள்ளியறை பூஜை நடக்கும், அதை பார்த்துட்டு வாங்க. இல்லை, சில பெண்கள் சொல்லுவாங்க, அம்மா நான் தயாராக இருக்கேம்மா சேர்ந்து வாழ்கிறதுக்கு, ஆனால் அவங்க வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி யாராவது பெண்கள் இருந்தாலும் கூட நீங்கள் போய் மீனாட்சி அம்மன் கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னா அங்கே போனால் சிறப்பு. ஏன்னா நான் நிறைய பேரை அனுப்பி அவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி போனோம், இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாக இருக்குது, நாங்கள் திரும்ப சேர்ந்து வாழ்கிறதுக்கான சூழல் உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால அந்த கோவிலை சொல்கிறேன்.